ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் மணி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நலம் நலம் நலமறிய ஆவல். ஐயா, இந்த பரிகார வகுப்பு என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலே பரிகாரம் தான். கண்டிப்பா பல பேருக்கு வாழ்க்கையை சூப்பரா மாறிடுச்சு. அதுக்கான அற்புதமான விஷயங்கள்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாங்க. அந்த வகுப்புல எப்போ ஆரம்பிக்கிறீங்க ஐயா? பரிகாரம் அப்படிங்கிறது 29/6/2025 ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு 1.5 மணி நேரம் ஜூம் வகுப்பு டெய்லியும் இருக்கும். அதிகபட்சமாக ஒரு 5 டேஸ், தேவைப்பட்ட ஒரு நாள் நம்ம அதிகரிச்சுக்க போகிறோம். ஆன்லைனில் தான் படிக்க போகிறாங்க. உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் இந்த பரிகார வகுப்பு படிக்கலாம். சூப்பருங்க. இப்போ ஜோதிடம் கற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் படிக்கணுங்களா, இல்லை ஜோதிடம் தெரியாதவங்க கூட இதை படிக்கலாமா? கற்றுக்கிட்டவங்களுக்கு ரொம்ப விசேஷம். ஜோதிடமே எனக்கு தெரியாதனால இதில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அவங்களும் 100% இதில் பயனடையலாம். ரொம்ப வித்தியாசமான வகுப்பாக இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல வகுப்பாக இருக்கும். கண்டிப்பாக. என்னுடைய இந்த 16 ஆண்டு கால அனுபவம், நான் பார்த்த பல ஆயிரம் ஜாதகங்கள் தொகுப்பு, எந்த கோயிலுக்கெல்லாம் அனுப்பும்போது எங்கெல்லாம் அவங்களுக்கு ரெமிடிஸ் கிடைச்சிருக்கு, வீட்டில் செய்கிற பரிகாரம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த கறிவேப்பிலை சாதம் செஞ்சு கரிநாள் அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு நாங்கள் தானம் பண்ணதில் ஒரு 100 பேராவது ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சக்தியான விஷயம் நடந்திருக்கு. வேற மாதிரி சார். ஒரு MBBS MD டாக்டர் நேற்று ஆன்லைன் கன்சல்டிங் கொடுக்கும்போது இது சொல்கிறாங்க. சார், அந்த பரிகாரம் அவ்வளோ அருமையாக வேலை செஞ்சுது அப்படின்னு கேட்குறக்கே சந்தோஷமாக இருந்தது. அப்போ இதை ஏன் நம்ம ஒரு வகுப்பாக கொடுக்கக்கூடாது? ஃபில்டர் பண்ணி இந்த கர்மானா என்ன, நிறைய பேர் திருமண தடை, குழந்தை பாக்கிய பிரச்சனை, வீடு கட்டுறதுல பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை, மனப்பிரச்சனை இருக்கும், மனம் சார்ந்த தொந்தரவு, தடைகளாக இருக்கும், செய்வினை தோஷங்கள் இருக்கும், கிரக தோஷங்கள் இருக்கும், முன்வினை கர்ம வினைகள் தோஷங்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்படியெல்லாம் ஏதாவது ஒன்று அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். திருஷ்டி தோஷத்திலிருந்து இதுக்கு எளிய பரிகாரங்கள் இல்லை ஹோமங்கள்னா நீங்கள் எந்த மாதிரி பண்ணணும், எந்த ஆலயத்துக்கு போகணும், எந்த நாளில் மூர்த்த நாள் தேர்ந்தெடுத்து நம்ம பரிகாரம் பண்ணணும், இவ்வளவு விஷயங்களையும் நம்ம வகுப்புல கொடுக்க போறோம். சூப்பர், அருமையா அருமையா. ஏன்னா நிறைய பேருக்கு நீங்க வாழ்க்கையை கொஞ்சம் மாத்தியே விட்டுருக்கீங்க. கமெண்ட் செக்ஷன்ல நாங்க ரீட் பண்ணும்போது இந்த பிரச்சனை இருந்து நீங்க சொன்ன மாதிரி இருந்தது, எனக்கு ரிலீஃபா இருக்கு. கண்டிப்பா. நீங்க அந்த கோயில் சொல்லியிருந்தீங்க, அற்புதமா இருந்துச்சு. கண்டிப்பா. இப்பதான் ஒரு மன நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பரிகாரம் சூப்பரா சொன்ன, ரொம்ப நன்றிங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த பரிகார வகுப்பு உலக நாடுகள்ல இருந்து ஜூம்ல தான் நடத்த போறோம். கீழ்கண்ட நம்பர், கீழே இருந்தாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கீழ்கண்ட நம்பருக்கு 8012027947 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்க இந்த பரிகார வகுப்புல தன்னை இணைத்துக் கொள்ள முடியும். முன்பதிவு நடைபெறுகிறது. ரொம்ப அற்புதமான வகுப்பா இருக்கும். இதை விட என்னன்னா, இந்த வகுப்போட வீடியோ எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். கண்டிப்பா லிங்க் கொடுத்துருவீங்க. வீடியோவே நம்ம கொடுத்துடலாம். கிளாஸ் முடிஞ்சு எல்லாருக்கும் வீடியோவும் வந்துடும். எப்ப வேணாலும் அவங்க பார்த்துக்கலாம். அதை பார்த்து அவங்களுக்கான அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கிற தோஷங்களை தெரிஞ்சு அதுக்கான ரெமெடிஸ் எடுத்துக்கணும். இது எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். அவங்க பரிகாரம் பண்றாங்க. அதையெல்லாம் தாண்டி இறைவனுடைய கையில் இருக்கு. கண்டிப்பா அந்த ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கணும். என்னுடைய குருவின் ஆசியால, வாராகி ஆசியால, மகாபெரியவருடைய ஆசியால நம்ம சொன்னா ஏதோ ஜனங்களுக்கு பழிச்சுக்கிட்டு இருக்குங்கிறதா நமக்கு இருக்கிற கிஃப்ட். நிச்சயமா எல்லாத்துக்கும் இது நல்லபடியா நடக்கணும். இந்த வகுப்பு ரொம்ப பிரமாதமான வகுப்பா இருக்கும். எனவே உலக நாடுகள்ல இருந்து எங்க இருந்தாலும் சரி இந்த வகுப்புல சேர்ந்து நீங்க படிக்கலாம். கீழ்கண்ட நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. ஆன்லைன் ஜூம் வகுப்பு தான். 5 நாள் வகுப்பு, கூடுனா ஒரு நாள் அதிகப்படுத்த போறோம். தினமும் மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை இருக்கும். உங்களை வகுப்புல சந்திக்கிறேன். வாருங்கள், வகுப்பில் இணைவோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க. நன்றி சார். நன்றி நன்றி ஐயா. வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு அருமையான தலைப்பு, மன அழுத்தத்திற்கான கிரகம் இதுதான். இருக்கிறதுலேயே பெரிய மோசமான ஒரு வியாதினா மனநோய் தான். வெளியிலேயே தெரியல சார், ஆனால் தெம்பாத்தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் மனசில் இனம் புரியாத மரண பயம், மனக்குழப்பம்,
எது எடுத்தாலும் தாழ்வு மனப்பான்மை, எது எடுத்தாலும் மனசு சார்ந்த பிரச்சனை சார். இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க, இதுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் எப்படி நாங்கள் இருக்கணும்னு சொல்லுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். முதல்ல மனசு கெட்டு போச்சுன்னா லைஃபோட மொத்த பேலன்ஸே போயிருங்க. மனசுக்கு அவ்வளவு சக்தி. மனசு ஆகாய தத்துவம்ங்க. நீங்கள் மனசு ரிலாக்ஸாக இருக்கணும்னா ஆகாய தத்துவம் உங்களுக்கு நல்லா இருக்கணும். ஆகாய தத்துவம் மட்டும் சரியில்லைன்னா மனசு பூரா கெட்டு போயிருங்க. அதான் அன்னமயம் ஆகாசமயம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ ஆகாசமயம் அப்படிங்கிறது உங்கள் மனசை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சக்திக்கான ஒரு இது. அதனால தான் ஆகாயத்திற்கான தத்துவத்திற்கான பஞ்சபூதத்தில் கோயிலே சிதம்பர நடராஜர். யாரெல்லாம் மன நிம்மதி இல்லை, யாருக்கெல்லாம் மனசு கெட்டிருக்கு, யாருக்கெல்லாம் மனதளவில் பாதிப்பு இருக்கோ அவர்களெல்லாம் என் அனுபவத்தில் சொல்கிறேன், நான் அனுப்பி வச்ச கிளைண்ட்டுக்காக சொல்கிறேன், நீங்கள் சிதம்பர நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மனம் ரீதியாக மனம் சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்குங்க. அப்படிப்பட்ட பவரான கோயில். அது விட நிறைய கோயில்கள் இருக்குது. ஒரு 6-7 கோயில்கள் பவர்ஃபுல் கோயில் இருக்குது மனசுக்கு. அதையும் என்னங்கிறத நம்ம உங்கள் ஜாதக ரீதியாக தான் அதை நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஜென்ரலாக நான் சொல்கிறது, சிதம்பரம் போயிட்டு வந்தால் பெரிய ரிலாக்ஸ் கிடைக்குங்க. என்றைக்கு வேணாலும் போகலாம். நீங்கள் இன்றைக்கி தான் போகணுங்கிறதெல்லாம் இல்லை, எப்போ வேணாலும் போய் கும்பிட்டு வரலாம். குறிப்பாக நைட்டு நடக்கிற அந்த இரவு பூஜை பாருங்கள். பார்க்கும்போது அங்கே ஒரு நைட் ஸ்டே பண்ண முடிஞ்சால் ஸ்டே பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஏதாவது ரூம் எடுத்து கூட நீங்கள் இருக்கலாம். இருந்து நைட் ஒரு தரிசனம், காலையில் ஒரு தரிசனம் பாருங்கள். அந்த சிதம்பரம் நடராஜருடைய அந்த ஆசீர்வாதத்தால், ஆடலரசன் ஆடல் நாயகன் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலத்தானின் ஆசீர்வாதத்தால், சிவகாமி உடனமர் நடராஜ பெருமானின் ஆசீர்வாதத்தால் மனம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம். மனசு எப்படி சார் பாதிக்கும்? மனசை குறிக்கிற இடம் 5ஆம் இடங்க. மனசை குறிக்கிற காரக கிரகம் சந்திரனுங்க. மனசுல கடும் மன உளைச்சல் ஏற்பட்டு வெளியில் தெரியாத மனநோயை மாத்துறதுக்கான கிரகம் சூரியனுங்க. புத்தியில சலனம் நெருக்கடியா இருக்கிறது புதன் கேதுங்க, புதன் சந்திரனுங்க. இது எல்லாமே உங்களுக்கு மன ரீதியா தொந்தரவு. கடுமையான மன அழுத்தம், வெளியிலேயே காட்டிக்க மாட்டாரு, அப்படியே கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டில் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன் ராகு சந்திரன் கேது. பாருங்க, இப்படி ஒரு 6-7 பிளானட் காம்பினேஷன், இது திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. இப்படி ஒரு 6-7 பிளானட் காம்பினேஷன் தான் மன அழுத்தத்திற்கு தலை சிறந்த காரண கிரகம். யாருக்கெல்லாம் சந்திரன் நீசம், சூரியன் நீசம், புதன் நீசமோ அவர்களுக்கும் மனம் சார்ந்த தொந்தரவு இருக்கும். யாரெல்லாம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், ஆவணி மாசம் பிறந்தவங்க, சித்திரை மாசம் பிறந்தவங்க, சூரியன் ஆட்சி உச்சம் உங்க ஜாதகத்துல, சூரியனுடைய ராசி நட்சத்திர லக்னம், உங்க லக்னமே சூரியனுடைய ராசி நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தா, கார்த்திகை உத்திரம் உத்திராடத்தில் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு வெளியில் தெரியாமல் மனம் சார்ந்த பிரச்சனையால் நீங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். சார், மனசுக்குள்ள இனம் புரியாத சைக்காலஜிக்கல் டிசார்டர் இருக்கு சார், பெரிய போராட்டமா இருக்கு சார், மனசே தெம்பா இல்லை சார், மனசு பயமா இருக்கு சார், பயங்கரமா பயப்படுது, யாராவது ஏதாவது கேட்டா, ஏதாவது ஒரு ஃபோன் வந்தா கூட எனக்கு பயமா இருக்கு சார், மனம் சார்ந்த தொந்தரவுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு கொடுங்க சார்னா, அது கண்டிப்பா உங்களுடைய ஜாதகம் பார்த்து தான் நம்ம சொல்லணும். ஆனால் பொதுவாக நீங்கள் சிதம்பரம் நடராஜர் போயிட்டு வரும்போது நல்ல மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும், நீங்கள் புதுப்பிச்சிருவீங்க, அந்த பயம் போயிடும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, அதுலேயும் குறிப்பாக மனபயம், குறிப்பாக மரண பயம் இருக்கு. நான் இருக்க மாட்டோமோ, நைட்டு தூங்கும் போது தான் ஞாபகம் வரும், காலையில் நம்ம இருக்க மாட்டோம் போல இருக்கு அப்படின்னு ஒரு மனபயம் இருந்தால் நீங்கள் செல்ல வேண்டிய அருமையான ஆலயம் திருநாகேஸ்வரத்திலிருந்து 6வது கிலோமீட்டரில் இருக்கின்ற மனோகியநாத சுவாமி திருநீலக்குடி. அங்கே போய் மானசீகமாக வழிபாடு பண்ணி, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் வழிபாடு பண்ணி மானசீகமாக பிரார்த்தனை பண்ணி, உங்களுக்கு என்ன தீபமோ அந்த தீபம் வயசு என்னவோ அத்தனை தீபம் ஏற்றி, அப்படி இல்லைன்னா 21 தீபம் ஏற்றி, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு அந்த மனோகியநாத சுவாமிக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்கிறது அங்கே ஃபேமஸ். அங்கே உங்களுக்கு எவ்வளவு லிட்டர் எண்ணெய் வாங்கி தந்து அபிஷேகம் செய்ய முடியுமோ செஞ்சு, உங்கள் பெயர் நாமத்திற்கு அர்ச்சனை செய்து, கோவிலிலேயே ஒரு 2 மணி நேரம் அமர்ந்து அந்த சிவபெருமானை நினைத்து மானசீகமாக வழிபட்டு வர மனம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் நிரந்தரமாக ஒரு நல்ல நிலைக்கு நோக்கி பயணிக்க முடியும். அப்படி இல்லை, அங்கே போன சார் எனக்கு ரெடி ஆகலைன்னா, உங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பதற்காக நிச்சயமாக அந்த இறையருளால் நல்ல மருத்துவர் கிடைத்தே தீர்வார். இது அனுபவம், உண்மை. எத்தனையோ கிளைண்ட்டுக்கு சொல்லுவோம், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல மருத்துவர் கிடைச்சார், எங்கள் லைஃப் சூப்பராக இருக்குது சார், நாங்கள் எங்கள் வியாதி குணமாயிடுச்சு,
நல்லா இருக்கும் சார்னு சொல்றவங்கள நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வழிபாடு சொல்றோம், ஒரு டிசீஸ்க்காக இந்த கோயிலுக்கு போங்கன்னா நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவரை அடையாளம் காட்டும். நீங்க போய் அவர்கிட்ட உங்கள் வைத்தியம் பார்க்கும்போது உங்களுக்கு கியூர் ஆயிரும், இல்லை வீரியத்தை கண்டிப்பா குறைப்பார், ஏதாவது ஒரு அதிசயத்தை நடக்கும். ஏன்னா இறை வழிபாடு கண்டிப்பா வீண் போகாதுங்க. அப்போ புதன் கேது, புதன் சந்திரன், சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சூரியன் ராகு, சூரியன் சந்திரன், அதே போல 5ஆம் அதிபதி நீசம் அஸ்தங்கம், புதன் நீசம், சூரியன் நீசம், சந்திரன் நீசம். இந்த 10 கான்செப்ட் தான் மனநோயை அப்படி தெளிவா வெளியில தெரியாம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இது நீங்கள் உங்க ஜாதக ரீதியா இப்படி எல்லாம் கிரக சேர்க்கை இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது யோகா, தியானம். பேராசை வேண்டாம், உங்களுக்கான வாழ்க்கை மட்டும் நீங்க பாருங்க, மற்ற குறைகளை எதுவும் பார்க்காதீங்க. நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இறைப்பரிகாரத்தோட உங்க தொழிலை பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த மனநோய் உங்கள் அருகில் வராது. இந்த நான் சொன்ன கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரும்போது, மனோகியநாத சுவாமி கோயிலுக்கோ சிதம்பரத்துக்கோ போயிட்டு வரும்போது, இந்த தோஷத்திலிருந்து, அந்த மனம் சார்ந்த வியாதியிலிருந்து நீங்க வெளியே தள்ளி நின்று ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கேன் சார், நிம்மதியாத்தான் இருக்கேன் சார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை கட்டாயம் கொடுத்துருங்க. ஏன்னா மனசுங்கிறது உருவம் இல்லை, ஒரு சாதாரண ஒரு உணர்வு தான். அந்த உணர்வு ஒரு மனிதனை உருக்குலைத்து விடுகிறது. என்ன செய்தின்னு கேட்டுருது. அப்ப பாருங்க, இந்த காலகட்டம் என்ன சொல்றோம், மனசே சரியில்லைப்பா அப்படின்னு சொல்றோம். இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா மனசுக்கு அவ்வளோ நிம்மதியா இருக்குப்பா. பாருங்க, உடம்புக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்றாங்க, மனசு தான் சொல்றாங்க. அப்ப மனசுக்கு எவ்வளவு பவர் பாருங்க. அப்ப மனசு நல்லா இருந்தா தான், மனம் என்பது மிகச்சிறந்த ஒரு அற்புதமான சக்தி. மனம் என்பது ஒரு ஆற்றல், அது ஆகாய தத்துவத்தை குறிக்கிறது. அதனால தான் எங்கே போனாலும் கோபுரம் உயர்ந்த இடங்களிலெல்லாம் அந்த மனசு ரிலாக்ஸ் ஆகுது. ஸ்ரீரங்கம் போனால் மனசு ரிலாக்ஸ் ஆகும், சிதம்பரம் போனால் ரிலாக்ஸ் ஆகும், ஸ்ரீவில்லிபுத்தூர் போனால் ரிலாக்ஸ் ஆகும், எங்கெல்லாம் மலைப்பகுதிகளுக்கு போயிட்டு வந்தால் ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா அது ஆகாயத்தை நோக்கி தான் இருக்கு. ஏன் மலைப்பகுதி ஹில்ஸ் போயிட்டு வந்தால் எனக்கு நான் நல்லா இருக்கு சார், மனசு ஒரு புதுப்பிச்சிருச்சு, ரொம்ப மைண்ட் ஃப்ரீயாக இருக்கு அப்படின்னு ஏன் சொல்றீங்க? ஆகாய தத்துவம் டிராவல் பண்ணிட்டு வந்தால் ஏன் நல்லா இருக்குது? அது காற்று போயிட்டு அப்படி வரும்போது மனசு ரிலாக்ஸ் ஆயிரும். ஊஞ்சல் ஆடும்போது அதுவும் ஆகாயத்துக்கு போயிட்டு வர மாதிரி தான். இதெல்லாம் நீங்க உணர முடியும். அப்ப ஆகாய தத்துவம் வேலை செய்து உங்களுக்கு அந்த மனசை ரிலாக்ஸ் பண்றதுக்கு நிறைய இறைப்பரிகாரங்கள் இருக்கு. உங்க ஜாதகத்திலும் இந்த பிளானட் எல்லாம் இருந்தா நீங்க பார்த்து சரியான முறையில் நீங்கள் சரி செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கை வாழ அனைவருக்கும் எல்லாம் வல்ல அன்னை வாராகியும் மகா பெரியவரும் எப்போதும் துணை நிற்பார்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.